இந்த பிக் பாஸ் 9ல ஒண்ணுத்துக்கு உதவாத கண்டஸ்டன்ஸோட சேலரி எவ்வளவுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. இதுல யார் அதிகமான சேலரி வாங்குவாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஆறாவதா இருக்கிறது திவாகரை ஓட்டுறத மட்டுமே வேலையா வச்சிருக்கிற கானா வினோத் மற்றும் ஆனா ஊனா அழுவுறான், இப்ப என்னடா திடீர்னு பார்வதியை கழுவுறான் அப்படின்னு நிறைய பேர் விக்ரம். இவங்க ரெண்டு பேருக்கும் சேலரி ஒரு நாளைக்கு 8000 ரூபாய். பாஸ் இத வச்சிட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். அஞ்சாவது கேங் லீடர் கனி, சாண்ட்ரா மற்றும் கனியோட செல்ல பிள்ளையான எப்ஜேவுக்கும் ஒரு நாள் சம்பளம் 10000 ரூபாய். 10000 ரூபாய் பத்தாதடா. நாலாவது யார் யாரோ போறாங்க, இந்த அரோரா போக மாட்டேன்றாங்களே நினைக்கிற அரோராவுக்கும், வீட்டுக்குள்ள எல்லாரும் வேஸ்ட் நான் மட்டும் தான் இந்த வீட்டுக்கே பூஸ்ட் நினைக்கிற வியானாவுக்கும் ஒரு நாள் சேலரி 12000 ரூபாய். ஆனா ஒண்ணும் மச்சான், திருப்பதில ஃபுல் மொட்டாடின்னு கூட இவ்வளவு எல்லாம் கேட்டாது. மூணாவது அசிஸ்டன்ட் கேங் லீடர் சபரி, டபுள் மீனிங்னு நினைச்சு டைரக்ட் மீனிங்ல பேசுற கமருதீன் எனும் காமருதீன் மற்றும் நடிப்பு கிரிக்கன் திவாகர், இவங்க 3 பேருக்கு ஒரு நாள் சேலரி 15000 இருந்து 20000 வரைக்குமா. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இதுல ரெண்டாவதா இருக்கிறது விஜய் சேதுபதியில ஆரம்பிச்சு மக்கள் வரைக்கும் கண்ட கண்டமா கழுவி ஊத்துற விஜய் பார்வதிக்கு ஒரு நாளைக்கு சேலரி 20000 ரூபாய். நம்பர் 1, நான் வீட்டுக்குள்ள போனா வீட்டையே கிழிச்சு கீரநாத்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு உள்ள போனேன் வைல்ட் கார்டு என்ட்ரியான பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா மற்றும் அமித், இவங்களோட ஒரு நாள் சேலரி 30000 ரூபாய். 20000 ரூபாய் 30000 ரூபாய் கொடுத்தாங்க.